ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ராகி வேக வச்ச உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 கப் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த கேழ்வரகு மாவையும் உப்பையும் நல்லா இதோட கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேற கொரன்னு கையில் பிசைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த மாவில் லைட்டாக தண்ணி சேர்ற மாதிரி கொரன்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக தண்ணி தெளித்து இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம். இப்போது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போது இதை மூடி வச்சு நல்லா கொரன்னு அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம கொரன்னு அரைச்சிப்போம். ஸோ இப்படி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நீங்கள் கிரேட் பண்ணிக்கிறனாலும் கிரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்ட பிறகு நான் 5 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை விட மற்ற எதுனாலும் நீங்கள் இனிப்புக்கு சேர்த்துக்கலாம். பாகு அந்த மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கொஞ்சமாக இது மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது கொஞ்சம் மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு நம்ம மாவில் சேர்த்துப்போம். இப்போது நம்ம கேழ்வரகு மாவில் நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துப்போம். தேங்காவை சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வச்சுருக்க சுகரி வாட்டர், அதாவது அந்த இனிப்பு தண்ணியை இதில் சேர்த்துப்போம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் இங்கே இனிப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இனிப்பு லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா எல்லா தண்ணியும் ஊற்றி நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இனிப்பு தண்ணியை எல்லாத்தையும் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம இப்போது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவைப்படாது, தண்ணியும் தேவைப்படாது. நான் கொடுத்த இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரும். எவ்வளோ ஈஸியாக நம்ம சூப்பராக ஒரு ராகி பால் பண்ணிட்டோம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ ஸ்டீம் பண்ணிவிடுவோம். நம்மளோட இட்லி பிளேட்டில் ஒரு பால்ஸாக எடுத்து அடுக்கி வச்சுப்போம். இப்போது ஒரு மீடியம் ஹீட்டில் இதை 15 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யம்மியான ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்தியான ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. குறிப்பாக லேடிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வின்டர் சீசன்னா ஒரு 1 வீக் கூட நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சம்மர்னால் ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.